ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அம்மா சமையல் ஈஸி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ராவலிங்கில் கொண்டு போகிறதுக்கு வெள்ளைப்பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு நாள் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இந்த இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நான் ட்ராவலிங்கில் கொண்டு போகிறதுக்கு மட்டன் எப்படி செஞ்சு கொண்டு போகிறது, மட்டன் டீக்கரி எப்படி செஞ்சு போகிறன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். எங்கேயாவது ட்ராவலிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மட்டன் கறியையோ இந்த வெள்ளைப்பூண்டு குழம்பையோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து எந்த இதையுமே சூடு பண்ண தேவையில்லை. ஒரு 1 டேக்கு ஃபுல்லாகவே அது கெட்டே போகாது. அந்தளவுக்கு அது நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால், ஒரு சட்டியில் வச்சுருக்கேன், ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் தான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு எடுக்கும். ஸோ நல்லெண்ணெயே நீங்களும் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு. வெந்தயம் போட்ட உடனே ஃப்ளேமில் லோ பண்ணிடுங்க, இல்லாட்டினா வெந்தயம் ஒரு மாதிரி கருகிரும். வெந்தயத்தை ரொம்ப வெந்தயம் சென்சிட்டிவானது, போட்ட உடனே கருகிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைப்பூடை போட்டு நல்லா நம்ம வதக்கிடுறோம். வெள்ளைப்பூடு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி அந்த எண்ணெயிலே வேகணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், எண்ணெயிலே வேகட்டும் வெள்ளைப்பூண்டு. அப்போ தான் அதை கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வெந்தயத்தோடு சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். அந்த டேஸ்ட் அந்த எண்ணெயில் இறங்கி அதுக்கு ஒரு தனி அந்த அந்த இதுக்கே ஒரு தனி, இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தனியான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த எண்ணெயில் வதங்குற அந்த பூண்டு. ரெண்டாவது அது கெட்டும் போகாது. நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம்னா 1 டே இல்லைங்க, 1 டேக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம். அந்த மட்டன் கறி நான் போட்டிருக்கேன், அந்த அந்த டிஷ்ஷெலாம் வந்து நீங்கள் ஒரு 2 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. கை மட்டும் போடாமல் ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த குழம்பும் 1 or 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்கன்னா வச்சு கொண்டு போனீங்கன்னா எங்கேயும் நின்று சூடு பண்ணணுன்ற கவலையே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம தேவையில்லாமல் எதுவுமே போட போகிறதில்ல, ரொம்ப மினிமம் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கையை போடாமல் நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் கையை போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டுரும். அப்புறம் என்னாச்சு, ஏன் கெட்டுச்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பூண்டு நல்லா வதங்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு 5 மினிட்ஸுக்கு. இந்த எண்ணெயில் பூண்டு வதங்கட்டும், ஏன்னா ரொம்ப எண்ணெய் தெரிக்குது வெளியே. அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க லிட்டு போட்டு. அது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகட்டும். எப்பயுமே ஒரு டிஷ்ஷை உடனே செய்யணும், உடனே பார்த்துட்டு 5 மினிட்ஸில் செய்யணும்னு நினைக்காதீங்க. அது புரியாது. யாராக இருந்தாலுமே ஒரு புதுசாக கற்றுக்குறவங்க அப்படின்ற பார்க்குறப்போ ஒரு 10 மினிட்ஸாவது ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து நீங்கள் செய்கிறப்போ அது உங்களுக்கு மெமரியில் நல்லா பதிஞ்சு அடுத்து நீங்களே ஈஸியாக செய்கிற மாதிரி வரும். எதையுமே அவசரமாக கற்றுக்கிட்டு அவசரமாக மறந்துட்டு ஒரே நாள் செஞ்சுட்டு போகக்கூடாது. ஒன்று செஞ்சீங்கன்னா அது லாங் டைம் மெமரியில் பதிகிற அளவுக்கு நல்ல நிதானமாக கற்றுக்கங்க. ஒரு தடவை தான் கற்றுக்க போகிறோம், அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், அதே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. எப்பயுமே வெள்ளைப்பூண்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போடுங்க. இப்போ போடுறது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ இது குளிர்ச்சி. இப்போ ட்ராவலிங்கில் இருக்கலாம், உடம்பு ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் எல்லாமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாது, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு சின்ன பவுல் நிறைய நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் எனக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் குடும்பம் பெருசுனா கொஞ்சம் நிறையாவே வெள்ளைப்பூண்டு எடுத்துங்க, அதனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு தான் இருக்கும். வெள்ளைப்பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. ரெண்டும் நல்லா ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த நீர் சத்து ஃபுல்லுமே அப்படியே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். ட்ரை ஆகி ஃபுல்லாக அந்த நீர் சத்து ஃபுல்லு வெளியேறிடுச்சு.
இப்போ நல்லா வத்துனுச்சு, நல்லா ஒரு மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாட்டு தக்காளி நல்ல கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். கட் பண்ண கூட இல்லை, நல்ல கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா மசிச்சு கையிலே மசிச்சு 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இதுவோட சேர்ந்து இந்த வெள்ளைப்பூண்டு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ சில பேர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருது அப்படின்ட்டுவாங்க. இப்போ பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சோண்டு உப்பு எடுத்து இதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இன்னும் சேர்க்கலை. ஸோ உப்பு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ உப்பு எந்த டிஷ்ஷு பிடிச்சாலும் கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது வரைக்கும் உப்பு சேர்க்காமல் இருந்தால் சேர்க்கணும். நம்ம நிறையா ஆல்ரெடி சேர்த்துட்டோம்னா சேர்க்க முடியாது. நான் இன்னும் சேர்க்கலை. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக விடணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி இலக்கம் கொடுத்துரும். எந்த ஒரு பொருள்லையுமே உப்பு சேர்த்து நம்ம கிண்டுறப்போ பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக, வாசனையும் சும்மா சூப்பராக இருக்குது. உப்பு போட்டேன். இப்போ உப்பு போட்டு நம்ம சேர்க்குறதுனால அது நல்லா பிடிக்காமல் நீர் சத்தெல்லாம் வற்றட்டும். தண்ணி கொஞ்சம் அதில் தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அந்த தக்காளி இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகி எல்லாம் ஒரு மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு கிரேவி மாதிரி வந்துருச்சா, சூப்பராக வந்துருச்சு. 5 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. உப்பு சேர்த்ததுனால ஒன்றும் பிடிக்கல பாருங்கள், எதுவுமே பிடிக்கல. இப்போ நான் என்ன போடுறேன்னா மிளகாப்பொடி போடுறேன். குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி, ரெட் சில்லி. உங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நீங்கள் கடையில் வாங்குறத தவிர்த்துருங்க. வீட்டில் இல்லாத பட்சத்துக்கு நான்லாம் வாங்குவேன். இருக்குன்னா நான் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். குழம்பு பொடியாகட்டும், இல்லை மிளகா பொடியாகட்டும், சில்லி பவுட்ரு எல்லாமே நான் வீட்டில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் நான் அரைக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ, நான் இப்போ ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி 2 டீஸ்பூனு, மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிண்டி, நீர் சத்தே இல்லாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்குன்ற தன்மைக்கு வரும். நீர் சத்தை ஃபுல்லும் நம்ம அடுப்புலேயே வச்சு ட்ரை பண்ணிட்டோன்னா அது ஒரு 2 days தொக்கு மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலிங்கில் இருக்கோன்னா கொஞ்சோண்டு வெள்ளை சாதமோ இல்லை எங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒன்று வாங்கிட்டா கூட இந்த தொக்கை வச்சு சாப்பிட்றலாம். ட்ராவலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவலை இல்லாமல் இது பண்ணலாம். நல்லா சுருண்டு தொக்கு மாதிரி வந்துருச்சு. பூண்டுமே நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம போட்ட தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போச்சு. ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எண்ணெய் பிரிஞ்சு பபுள்ஸாக வருது பார்த்தீங்க, இதுதான் கணக்கு. நீங்கள் இது செஞ்சிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவீங்க. ட்ராவலிங்லேயே ஏற்கனவே நல்லா இது பண்ணுவோம். இப்போ தான் புளியை நல்லா கரைச்சி, நான் வீட்டு புளி தான் யூஸ் பண்ணுறேன். அடிமண்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி குழம்புக்கு தேவையான புளி தேய்த்தாச்சு. அந்த கிரேவியில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாத்தையும் கிண்டி சூப்பராக நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நல்ல தொக்கு நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. அதோடு இந்த புளி தண்ணியும் சேர்றப்போ நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லது ஒரு கிரேவி மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். நல்லா ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு, சூப்பராக கொதிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்குங்க. புளி தண்ணி, நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, நம்ம போட்ட மசாலா எல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இல்லை 2 மசாலா சேர்த்துக்கேன். நிறைய மசாலாலாம் சேர்க்குற அளவுக்கு நீங்கள் பேனிக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. மிளகு சீரக பொடி, மிளகு சீரகத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. அதை நம்ம வெள்ளைப்பூடு குழம்புல இந்த அதாவது மிளகு சீரக பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நிறைய மசாலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு குழப்புற மாதிரி நிறையா மசாலா சேர்க்க மாட்டேன். இது நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா. நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, திக்னஸ்க்காக மல்லிப்பொடின்னு சொல்லுவோம். மல்லிப்பொடி அது நம்ம எல்லா குழம்புலையும் போடக்கூடியது. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குது 2 கரண்டி. எனக்கு தேவையான அளவுக்கு 2 கரண்டி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ நீங்கள் எப்பயுமே குழம்புக்கு போடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க.
ஒரு சின்ன குழிக்கரண்டிட்ட 2.5 கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது சேர்த்தோடனே குழம்பு அப்படியே ஒரு மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சூப்பராக ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் ட்ராவலிங்கில் கொண்டு போய் 2 days வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கெட்டே போகாது. ஆனால் யூஸ் பண்ணுறப்போ கரண்டி இது மட்டும் கை மட்டும் போட்டுறாமல் ஒரு நல்ல ஸ்பூனையோ கரண்டியோ வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா தளன்னு கொதிக்குது. நம்ம இதில் போட்டிருக்க பவுட்ரு சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுட்ரு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போட்டோம். கொரியாண்டர் பவுடருன்னு சொல்லுவோம்ல, மல்லிப்பொடி ரா மல்லிப்பொடி, அது மட்டும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக. செக்கு நல்லெண்ணெய் அதோட மேலே ஊற்றி ஃபினிஷ் பண்ணுறோம் குழம்ப. சூப்பராக. அது எதுக்குன்னா ஒரு மாதிரி எரிக்கும் பார்த்திங்களா, புளி ஊற்றுனதுக்கு. நம்ம ஆல்ரெடி ஊற்றி தாளித்தோம், புளி ஊற்றுனது எரிக்காமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சோன்னு சின்ன கரண்டி தான், அது ரொம்ப பெரிய கரண்டிலாம் இல்லை. அந்த குழம்பு வெகுன்னு சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி வெகுன்னு இருக்குது, உரைக்குது அப்படின்னா. சின்ன குழந்தைக்கு ஊற்றினா புளி நம்ம சேர்த்துறதுனால உரைக்குது அப்படின்னு சொல்லுவோம். மிளகு சீரக பொடி வேறு சேர்த்துறதுனால. அப்படி இந்த வெகுவைப்பு தன்மையை குறைக்கிறதுக்காகவும் ரொம்ப மைல்டாக இருக்கிறதுக்காகவும் தான் அந்த ஆயிலு. சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் இது நல்லா கொதித்து நல்லா வற்றி அந்த நீர் சத்தெல்லாம் போயிட்டு இந்த மசாலா பொடி அது குழம்போடு சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆகி சூப்பராக வேகட்டும். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குது மிளகு சீரக பொடி, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுட்ரு, அது ஒரு 2 டீஸ்பூன், அது ஒரு ஸ்மெல்லுக்காக சேர்த்தது தான். மற்றது எப்பயும் போல் நம்ம போடுற குழம்பு மசாலா பொடி தான், வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை.